வணக்கம். நம்ம இன்னைக்கு இண்டிகேட்டர் பத்தி பார்க்க போறோங்க. ஏன் நம்ம இண்டிகேட்டர் பக்கம் போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் மூலியமா தான் நகருது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் இன்னும் அதை புரிய வைக்கிறதுக்கு என்னுடைய பல வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆனா அதை தாண்டி நம்ம ஏன் இண்டிகேட்டருக்கு போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டை மேக்ஸ் வேல்யூவை எடுத்து எடுக்கக்கூடிய மேனுவல் இன்டென்ஷன் இல்லாம நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி போகும்போது நம்ம கிரியேட் பண்ணதுக்கு பேர் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸும் வந்து மேக்ஸ் வேல்யூ கண்டிப்பா இருக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 விதமான இண்டிகேட்டரை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் இதுல இண்டிகேட்டர்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பிஹெச்டிஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிஹெச்டிஎல் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது முன்னாடி நாள் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஹை லோவை வச்சே வந்து இந்த பிஹெச்டிஎல் மார்க்கெட்டை எப்படி வேணாலும் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு உதாரணம் இந்த மார்க்கெட். இது வந்து லாஸ்டா முடிஞ்சிருக்கக்கூடிய மார்க்கெட். அதாவது ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோவை ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் ஓபன் ஆகும்போது அதுவே எடுத்துட்டு வந்துடும். அதுபடி மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழேனா மார்க்கெட்டு கீழேன்னு அர்த்தங்க. அதுக்காக நம்ம எடுத்ததும் புட்டை வாங்கலாம், இது புல் பேக் ஆகிருக்கலாம். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்துல நம்ம பார்ப்போம். ஆனா இந்த இண்டிகேட்டருடைய வேலை சரியான பிரைஸ் லெவலில் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ என்னோட ஒரு லைன்ல பிளாக் லைனு, கிரீன் லைனு, இந்த பர்பிள் இதெல்லாம் நான் இப்போ புதுசாக போட்டிருப்பேன். என்னோட சார்ட்ல நான் எதுவும் மாற்றலை. பட் இதெல்லாம் விடுங்க. இந்த லைன் விட்டு இந்த லைன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியா இருக்கும் மார்க்கெட்டு. இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கிளாரிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டிஎல்ல நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இதில் எப்பவுமே ஆட்டோ வச்சுக்கோங்க. நீங்கள் மேனுவலாக ஏதாவது செக் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் மேனுவலுக்கு மாறிக்கோங்க. இங்கேயும் வந்து என்ன சொல்லுது, ஆரஞ்சு லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ப்ரீவியஸ் டேயோட ஹையை கட் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு தான் போகணும் அப்படிங்கிறத இது ரூல். இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மார்க்கெட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இந்த பிஹெச்டிஎல் வேல்யூவை தான் நான் எடுத்துறேன். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோவை வச்சே வந்து மார்க்கெட்டை நம்மளால சரியாக கணிக்க முடியும். பட் இங்கே ட்ரேடாக நான் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்கிறேன் என்னோட வீடியோக்களில். ஒரு ப்ரைஸை தாண்டுனா பை பண்ணாதீங்க, திரும்ப அந்த ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டு மேலே போகணும், அது மாதிரி போனால் பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் அது வந்து அந்த சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பிஹெச்டிஎல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு வந்து தான் திரும்ப ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி அவர் இங்கே போயிருக்காரு. இது வந்து லாஸ்டா முடிஞ்சிருக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய டேட்டா வச்சு நான் பிஹெச்டிஎல் சொல்றேன். இந்த பிஹெச்டிஎலோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோவை பேஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் அதுவே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது நமக்கு கொடுத்துருவாரு. இது வந்து ஒரு விதமான சரியான அக்யூரேட்டான இண்டிகேட்டர்ஸ். சரிங்களா? இதுல பிரைஸ் லெவல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் பண்ணி வரும். ஆனா எந்த ஒரு அடிஷனல் பையும் வராது. கரெக்டுங்களா? ஓகே. இது ஏன்னா பின் பாயிண்ட்ல மார்க்கெட்டை வந்து நம்மளால வந்து சரியா எடுத்துட்டு வர முடியும். இது காலையில மார்க்கெட் 9:15க்கு ஓபன் ஆகும்போது இந்த பிரைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நமக்கு. ஓகே, இது வந்து பிஹெச்டிஎல். ஓகே, இதை விட்டுட்டு இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து வச்சிருக்கக்கூடியது, நான் இப்போ புதுசா அப்டேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டிசைடர்னு ஒன்று வச்சிருப்பேங்க. ஸோ இதில் சில அப்டேஷன் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் உள்ள டக்குன்னு உள்ள போட வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை மட்டும் பார்ப்போம். அது ஒன்றே உங்களுக்கு போதுமானது. வேற எதுவும் நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியதே இல்லை. இங்கே ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த பிளாக் லைன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ரா ஆயிரும். இந்த லைனுக்கு கீழேனா மார்க்கெட் டவுன் சைடுன்னு அர்த்தம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே போனாதான் மார்க்கெட் வந்து பை எடுக்கணுங்க. நீங்க லோல இருந்து போறீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு லைனை பேஸ் பண்ணி தான் நீங்க பை போகணும்.
இப்போ கால் ஆப்ஷன் போய் நீங்க பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேல போய் சஸ்டெயின் ஆயிருக்கணும். இதுதான் ரூல். இப்போ நான் வந்து இப்போ ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். 400ல க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்பை நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 400ங்க. 400னா 350 காலும் அதே 450 புட்டு எடுத்திருக்கிறேன். இங்கே நான் ஆப்ஷன் டிசைடரை நான் சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பிரைஸ் லெவலை வந்து மார்னிங் ஓப்பன் ஆன உடனே இது காமிச்சிரும். இந்த பிரைஸுக்கு மேலே போனாதான் கால் ஆப்ஷன் மேலே போகும்னு அர்த்தங்க. ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க புட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல வந்து சப்போர்ட் எடுத்து தான் அவர் போவார். கிட்டத்தட்ட 126ன்னு ரைட் சைட்ல காமிக்குது பாத்தீங்களா? இந்த 126ல வந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேல போயிருக்கும். இது மார்க்கெட்ல காலையிலேயே தெரிஞ்சு போயிடும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது, பயாஸ் என்னங்கிறது உங்களால ஈஸியா கிளாரிட்டி எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நம்ம எந்த இடத்துல லேக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் இந்த சிஸ்டத்தை வந்து நான் கிளியரா வச்சிருக்கிறேன். 126க்கு மேல இருக்கும்போது இந்த பிரீமியம் மேல இருக்கும், 152க்கு மேல இருந்தா இந்த பிரீமியம் மேல இருக்கும் அப்படிங்கறத இங்க நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுபடி பாத்தீங்க அப்படின்னா 127ல இருந்து 26ல இருந்து டார்கெட் 168ங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இது கொடுத்துரும் 168. இந்த 168க்கு அப்படிங்கறத விட இந்த 147க்கு கீழே இறங்குனாதான் இந்த ட்ரெண்டே மாறுங்க. புரியுதுங்களா? 147க்கு பாருங்க, நல்லா தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கரெக்டா வந்து ஆரஞ்சு லைன்ல ரிஜெக்ஷன் ஆகும் காலு. புட்டு வந்து இந்த பிரவுன் கலர் லைன்ல சப்போர்ட் எடுக்கும். இதுதான் மார்க்கெட். இப்படிதான் நீங்க இதை பார்க்கணும். இவ்வளவுதான் பயாஸ். வேற எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. இதுல நீங்க உங்களுக்கு ஏதாவது நான் எதுவுமே பிரைஸே போடல. உங்களுக்கு எந்த லெவலுமே தேவைப்படாது. நீங்க பாருங்க, மார்க்கெட் வந்து திரும்பவும் இதே பிரவுன் லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போகுது. தெரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் போதும் இதே பிரவுன் லைன்ல வந்து தான் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்காரு. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா நான் இது கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை, பிரைஸ் லெவல்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா ஷோ லேபிள்ஸ் போட்டீங்க அப்படின்னா பிரைஸையும் உங்களுக்கு வந்து பிளாட் பண்ணி தரும். அந்த பிரைஸ் லேபிள்ஸ் உங்களுக்கு பிளாட் ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், சப்போர்ட் கிட்ட வந்தா எடுங்க. இன்னும் 1 மினிட்ல நீங்க இதை டைம் ஃப்ரேம் எது வேணாலும் வச்சு பார்க்கலாம். ஈவன் 1 மினிட்ல கூட நீங்க வச்சீங்கன்னாலும் 1 மினிட்ல இன்னும் நிறைய பை கிடைக்கும். பையிங் கிடைக்கும், பிரைஸ் லெவல்ஸும் இன்னும் மாறும். இன்னும் லோயர் லோல உங்களால இதை வந்து பை பண்ண முடியும். இப்ப பாருங்க, 136ல வந்து பையிங் இங்க ட்ரிகர் ஆகிற பிரைஸ். அப்ப 136ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பையும் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க யோசிக்கவே வேண்டாம். 126 தான் உங்களுடைய எஸ்எல்ஆ எடுத்துட்டு நீங்க பாட்டு கொண்டு போலாம். புரியுது உங்களுக்கு? அப்ப ஈஸியா இருக்கும் மார்க்கெட். அப்ப இந்த 154க்கு மேல போகும்போது இன்னும் ஃபர்தரா பெரிய பை. இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. எஸ்எல் இந்த மாதிரி மேல போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திரும்ப கீழே நம்ம பிரைஸ் 147 வருதான்னு வெயிட் பண்ணணும். எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பிரைஸையும் பிளாட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இது இருக்கிறதுல கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம இது இருக்கும். நீங்க எந்த பிரைஸ், நீங்க எனி மார்க்கெட் எங்க வேணாலும் போய் செக் பண்ணலாங்க. நீங்க இதே வந்து ப்ரீவியஸ் டே உடைய டேட்டாவையும் நம்ம இங்கேயே செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 25th இப்ப பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் லைனுக்கு மேல புட்டு வந்து அன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் இருந்திருக்கு. இந்த பிளாக் லைனுக்கு கீழேன்னா மார்க்கெட்ல இவரை பார்க்க வேண்டியது இல்லை. இவர் ஆரஞ்சு லைன்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வராரு. எப்ப வந்து இந்த பர்பிள் லைனுக்கு மேல போறாரோ அப்ப நீங்க பை. ஆனா இது வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்திருப்பாரு. ஐடிஎம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பிரைஸுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சு தான் போவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டார்கெட்டுங்கிறது மினிமம் வந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் கண்டிப்பாக வைக்கலாம். 115 வரைக்கும் கண்டிப்பாக வைக்கலாம். கண்டிப்பாக போயிடும். ஸோ இதுக்கு மேலே போனால் நீங்கள் இன்னும் ஈஸியாக பை எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பை வந்து நான் எப்போ வேணாலும் இந்த ப்ரைஸுக்கு மேலே போவேன்னு கீழே இறங்கின கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுட்டு தான் போயிருக்குது. அப்போ இந்த ப்ரைஸ் இதை கிராஸ் ஆகும்போது நிற்காதுங்க. மார்க்கெட் மேலே அடுத்த வேலைக்கு போயிடும். அப்ப இந்த மாதிரி போற மார்க்கெட் நீங்க இங்கேயும் ஈஸியா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு மேல போனா நமக்கு என்னென்ன பிரைஸ்ல ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது இங்க தனியா வந்து இதுக்கு மேல போகும்போது தனியா கிரியேட் ஆயிரும். சரிங்களா? இது ப்ரீவியஸ் டேல போய் பாத்தீங்கன்னாலும்
உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த பிரைஸ்க்கு நீங்க போனீங்கனாலும் கிடைக்கும். இப்போ இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி நாள் 24ஆம் தேதி பிளாக் லைனுக்கு மேல ஓபன் ஆயிருக்கு. ஆனா இந்த பிரவுன் லைனுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து தான் மேல போகும். புரியுதுங்களா? அப்ப இந்த பிரவுன் லைன்ல என்ன, எங்க இருந்து வரும், இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளாட் ஆகிட்டே இருக்கும். நீங்க இதுல போய் எதுவுமே பண்ண வேண்டியதே இல்லை. ஈஸியா இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ இதை சிம்பிளா கொண்டு வரணுங்கிறதுக்காக பாருங்க, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத மார்க்கெட் அன்னைக்கு எப்படி நடந்திருக்குன்னு கவனிச்சு பாருங்க. இந்த பர்பிள் லைனுக்கு மேல, இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேல போயிட்டாருன்னா நீங்க ஈஸியா வந்து 95 ரூபாயில என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளாக் லைன் வரைக்கும் தாராளமா டார்கெட் போடலாம். 110 ரூபா மினிமம் டார்கெட். இதுக்கு மேல லைன்ல இதுக்கு மேல போகாது. அதுல எல்லாம் இங்க காமிக்கலைன்னா கண்டிப்பா போக வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லோயர் லோல என்ட்ரி எப்படி எடுத்துருக்கு தெரியுதுங்களா? ஒரு நாள் மார்க்கெட் இந்த பர்பிளை கட் பண்ணிட்டாரு அப்படின்னா மார்க்கெட்ல இந்த சைடு இருக்கவே கூடாதுன்னு அர்த்தம். இந்த சைடு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த பர்பிளை கட் பண்ண பிரைஸுக்கு கீழே வந்த உடனே நீங்க ஒரு பக்கமே போகக்கூடாது. ஆனா எனக்கு இந்த இடத்துல லேபிள்ஸ் பிரிண்ட் ஆகும்போது பாத்தீங்களா எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்காருன்னு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த ஆப்ஷன் டிசைடருக்குள்ள நான் இதை வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? இது போக நீங்க இது பார்க்கும்போது ட்ரெண்ட் டிசைடரை ஆன் பண்ண வேண்டாம். எல்லா லைனும் வந்து சார்ட்டை ரொம்ப கிளியரா வச்சு பழகுங்க. அதுக்காக சொல்றேன். ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. அதனால நான் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பிஹெச்டிஎல் மட்டும் நான் தனியாக தருவேன். பட் ஆனா இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் நான் வந்து வச்சிருக்கிறேன். இது மூணையுமே மெர்ஜ் பண்ணலாம். பட் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அதை மெர்ஜ் பண்ணல. இது ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா பிஹெச்டிஎல்ல இந்த சப்போர்ட் பிரைஸ் என்னங்கிறது ஈஸியா வந்துடும். இதுவும் வந்து சாரி ட்ரெண்ட் டிசைடரு. இதுக்கு வந்து சப்போர்ட் கிட்ட காலையில ஒரு பிரைஸ் வந்து பிளாட் ஆயிருச்சு. அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டு 11 பாயிண்ட். எப்பவுமே என்ட்ரி லெவல்ல எந்த இடத்துல பிளாட் ஆனாலும் 11 பாயிண்ட் வந்து எஸ்எல் போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டு போகலாம். ஸோ ட்ரெண்ட் டிசைடரும் ஆப்ஷன் டிசைடரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஹெச்டிஎல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்ல கொடுத்துருவேன். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ட்ரெண்ட் டிசைடரும் ஆப்ஷன் டிசைடரும் மார்க்கெட் ஓப்பன் ஆனாதான் கிரியேட் ஆகும். இல்லைன்னா இந்த பிரைஸ் லெவல நான் இதுலயும் யூடியூப்ல கொடுக்கலாம். ஆனா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுங்கிறத நம்ம வந்து இது முடிவு பண்ண முடியாது. அப்ப எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆனாலும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து போட்டு நீங்க பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து இன்க்ளூடிங் நீங்க வந்து ஆப்ஷன்னா நீங்க ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஸ்டாக்லயும் பார்த்துருவோம். ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்கேனரு. இதுல இந்த ஸ்கிரீனர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் மட்டும் எனக்கு வந்து 9:15 9:30க்கு மேல வந்து வந்துடும். ஏதாவது ஒரு ஸ்டாக் இப்போ பாலிகேப் எடுத்து பார்க்கலாம். பாலிகேப்போடைய இதுலயும் நீங்க ஆப்ஷன் எடுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு பாலிகேப் எடுக்கிறேன். பாலிகேப் என்ன பிரைஸ்? 8600. ஈவன் இதுலயும் வந்து பாலிகேப் பாலிகேப் எடுத்து நீங்க ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன்ல போய் 8600 கால் ஆப்ஷன். ஏன்னா இதெல்லாம் வந்து புல்லிஷ் மூமெண்டத்துல தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்டா இந்த பிரைஸ்ல மட்டும்தான் வருங்க. பாத்தீங்கன்னா 222 வந்திருக்கு. ஸோ இங்க லோ என்னன்னு கவனிச்சீங்கன்னா எக்ஸாக்டா 222.10. ஸோ இந்த பிரைஸுக்கு ஆனா நீங்க வந்து எனக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா வேணும்னா இங்க ஆல்ரெடி வந்து 232ல ஒரு ப்ளூ பையும் வந்து கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க யோசிக்கவே வேண்டியது இல்லை. இப்ப 222ல இருந்து இவ்வளவு 322 வேண்டியது இல்லைங்க. இந்த 222ல இருந்து 263 நல்ல டார்கெட்டுங்க. ஸோ டிசைடிங் பிரைஸ் 218 அப்படின்னு நீங்க முன்னாடியே சொல்லிருச்சு. ஸோ இது கூட நீங்க எந்த பிரைஸ் வேணாலும் நீங்க வச்சு பார்க்கலாம். ஆப்ஷன் டிசைடர் யூஸ் பண்ணலாம், பிஹெச்டிஎல் யூஸ் பண்ணி பாருங்க. அங்க என்ன காமிக்குது எல்லாமே எல்லா பிரைஸ் லெவல பக்காவா மாசா கொண்டு வந்துருங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பிரைஸுக்கு வந்துட்டு மார்க்கெட்டு எவ்வளவு தூரம் போயிருக்காரு. ஸோ எந்த இண்டிகேட்டர் எந்த சிஸ்டம் வேணாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் இது. சரிங்களா? மார்க்கெட்டை
ஈஸியா வந்து மார்க்கெட் இந்த எந்த ஸ்டாக்கை நீங்க இந்த இண்டிகேட்டர் வாங்குறவங்களுக்கு அந்த ஸ்கிரீனர்ல எப்படி எடுக்கணுங்கிறது நான் சொல்லித்தரேன். ஏன்னா அது வந்து இப்போ ஆல்ரெடி முடிஞ்சவங்களுக்கு ரெனியூவல் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் அதை இப்போ ஏன்னா அவங்களும் நீங்க கவனிச்சுக்கோங்க. இதை நான் புதுசா அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஆப்ஷன் டிசைடர் எந்த மார்க்கெட்டுக்கு வேணாலும் நீங்க எடுத்துட்டு போய் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து எந்த மார்க்கெட்டுக்கு வேணாலும் இது யூஸ் ஆகும். அதனால ஆப்ஷன் டிசைடர் நீங்க எப்படி பண்ணணும் அல்லது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஈஸியா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி தரேன். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஈஸியா வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறேன். இதுல இந்த சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஆப்ஷன் டிசைடர் பார்க்கும்போது இந்த ப்ரௌன் கலர் லைனுக்கு மேல போனா பையிங்க. இதுவே வந்து ஆப்போசிட் சைடுல போய் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய புட் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழே போயிருப்பாரு. பாலி கேப் 2600 புட் ஆப்ஷன் கவனிச்சு பாருங்க. இது பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த பிளாக் லைன் இது ரொம்ப இந்த மணியா இருந்திருக்காரு. பிரைஸ் லெவல் சரியா பிளாட் ஆகல. இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழேனாலே இது அவ்வளவுதாங்க. அது வரைக்கும் நீங்க இந்த புட் ஆப்ஷனை பார்க்க வேண்டியதே இல்லை. பர்டிகுலரா இந்த பர்பிள் லைனுக்கு வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், சுத்தமா முடிஞ்சுட்டாரு. ஸோ இதே வந்து நான் இதுல கால் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கவே இல்லை, சாரி. கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள் லைனுக்கு மேலே போனாதான் பையிங்க. இதுக்கு மேலே போக முடியல அப்படின்னா இது எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஈவன் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆனா பிரைஸ் மாறும். 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, 5 மினிட்ஸ்ல ஒரு பிரைஸ் லெவல் மாறும். ஆனா 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க போதுமானது. கன்சிஸ்டன்டா நீங்க பார்க்கணும்னா 3 மினிட்ஸ் தான் இன்ட்ராடேக்கு பயன்படுத்தணும். இன்ட்ராடே எப்பவுமே 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போகலைன்னா மார்க்கெட் அவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழேனாலே மார்க்கெட் கீழே தான். இனி இது பர்பிளுக்கு கீழே போனா இன்னும் கீழே போயிடுவாருன்னு தான் அர்த்தம். அதனால இது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி உங்க சிஸ்டத்தை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. சரிங்களா? இதை பத்தின தகவல்கள் அதாவது வேறு அதாவது இது வந்து நான் ஒரு 5 டேஸ்க்கு வந்து நான் ட்ரையல் கொடுக்குறேன். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான எனக்கு பிக் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு தேவையான தகவல்கள் என்னன்னா என்னுடைய 9842088858ங்கிற நம்பருக்கு உங்களுடைய மெயில் ஐடி தேவை. உங்களுடைய ட்ரேடிங் வியூடைய ஐடி வருங்க. ஐடி என்ன அப்படிங்கறத பார்த்து சொல்லிருங்க. கையோட வச்சீங்கன்னாவே ஈஸியா தெரியும், எல்லாருக்குமே அது இருக்கும். ஐடி எனக்கு சென்ட் பண்ணிருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அண்ட் ட்ரேடிங் வியூவோட ஐடி. சரிங்களா? இது வந்து என்ன டைம் ஃப்ரேம்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய உள்ள ஒர்க் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இது ஒண்ணே உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வைங்களேன். இதுக்கு மேல நீங்க மார்க்கெட்டுடைய பயாஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு இது கஸ்டமைஸ் பண்ணிருக்கு. சரிங்களா? ஏதோ 2 மினிட்ஸ்ல போட்டீங்கன்னா இன்னும் மோர் கிளாரிட்டி. 2 மினிட்ஸ்ல இன்னும் அதிக பை வரும் ப்ளூ லைனுக்கு. ஸோ இதுக்கு மேல பாருங்க, ஈஸியா வந்து எடுத்துட்டு போவார். 144, இங்க 126. இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் தான் கிளாரிட்டியோட இருக்குங்க. 160ல பாருங்க, இந்த இடத்துல ஒரு பை கொடுத்தாரு, சரியான டார்கெட். ஆனா இது எல்லாம் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டையும் இது அழகா எடுத்து கொடுத்துரும். ஈவன் ஆப்ஷன்ல வந்து நீங்க ஸ்டாக் ஆப்ஷன் ஈக்விட்டியில பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்கேனர் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பயன்படுத்தணும்னு. இதுக்கு எந்த ஸ்டாக் நீங்க எடுக்கிறீங்க, இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் பாலிகேப் எப்படி போயிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஈஸியா நீங்க ஒரு மார்க்கெட்டு அந்த ஸ்கிரீனர்ல வர்றதுல கால் ஆப்ஷன் மட்டும் பாருங்க. ஏன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் அங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் மொமெண்டத்துல இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் அங்க வருங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் இதுல ஏர்ன் பண்ணலாம். இது ஒண்ணுமே போதும் உங்களுக்கு. பயாஸ் என்னங்கிறது ஈஸியா எடுத்துட்டு அந்த நான் எது எடுத்தாலும் சரிங்க, இந்த எஸ்எல் வந்து 11 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்து மேல, அதாவது நம்ம வாங்கின பிரைஸுக்கு மேல போகும்போது 6 பாயிண்ட் மேல போய் எஸ்எல் வச்சுட்டு ட்ரையல் பண்ணிட்டு போயிருங்க.
அதை அடிச்சுட்டு போகுது, பரவாயில்ல. ஈவன் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, இண்டெக்ஸா இருந்தாலும் சரி, கீழே போடும் பொழுது எஸ்எல் கீழே இருக்கணும். அதுக்கு மேல போகும்பொழுது உங்களுடைய விலைக்கு மேல 6 பாயிண்ட் மேல வைங்க. அட்லீஸ்ட் புரோக்கரேஜுக்கு மேல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கட்டும். அதை அடிச்சாலும் அடிச்சுட்டு போதுன்னு விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஈஸியா புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இண்டிகேட்டர் தேவைப்படுறவங்க என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதை பத்தின ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது தேவை அப்படின்னா ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து கேட்குறவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். பிஹெச்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேங்க, ப்ரைஸ் ஒன்றும் மறைமுகமாக ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. பிஹெச்டிஎல் 999ங்க. ஆப்ஷன் டிசைடரும் ட்ரெண்ட் டிசைடரும் 2499. இந்த ரெண்டும் சேர்ந்து வாங்கினா 2499 தான் வரும். சரிங்களா? சார் 3499 வரும். 999ங்கிறது பிஹெச்டிஎல் மட்டும். ஆப்ஷனுக்கும் ட்ரெண்ட் டிசைடரும் 2499. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.